Good evening, praise Lord. Welcome to this video. அநேக நேரத்தில் விசுவாசிகளாகிய நமக்கு சூழ்நிலைகள் அல்லது கூட இருக்கிறவங்களுடைய பிஹேவியர்ஸ், அவங்களுடைய பேச்சுக்கள் நம்மளை பாதிக்குது. முக்கியமா இதுதான் பிரச்சனையா இருக்குது. சூழ்நிலைகள் அல்லது நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன பேசுறாங்க அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகள் நம்மளை பாதிக்குது அல்லது நம்ம பாதிக்க அலோவ் பண்றோம். நானும் 13 இயர்ஸ்லேருந்து நான் ஓரளவுக்கு சபையிலே தான் நான் இருக்கிறேன். அதில் நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் சொல்ல முடியும். நம்ம கர்த்தருடைய சமூகத்திலேருந்து தவறி போறோம் சில சமயத்துல. அது கூட மற்றவங்களுடைய பிஹேவியர்னால நம்ம ஐயோ அப்படின்ட்டு இடறி போகக்கூடிய தருணங்கள் மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸ்னால நமக்கு உண்டாகுது. அல்லது நமக்கு சொல்லித்தரவங்க தப்பா சொல்லி கொடுக்கறது, ராங்கா லீட் பண்றது, அதைட்டு கூட நம்ம தவறி நம்ம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சரி, இதெல்லாம் நம்மளை பாதிக்க நம்ம அலோவ் பண்றது அலோவ் பண்ணாது நம்ம கையில தான் இருக்குன்றது எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சிடுச்சு. மற்றவங்க சரியான விசுவாசியா இருக்க மாட்டாங்க. விசுவாசியா இருந்தா கூட அவங்க சரியான அனுபவத்துல அல்லது நாலேஜ்ல இல்லாம இருக்க முடியும்ன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் எல்டரா ஸ்லோவா வளர ஆரம்பிச்சேன். யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் மாட்டுக்க நான் போயிட்டு இருப்பேன். ஒயிட் வியூலா யூ ஆர் ட்ரெஸ் டு கில் அப்படின்வாங்க. நிறைய நாள் எனக்கு நகைகள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணங்கள் என்கிட்ட இருக்காது. நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி நான் மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஜுவல்லரி என்கிட்ட இருந்த வரைக்கும் நான் போட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஆலயத்துக்கு செல்வது எனக்கு ஏதோ சந்தோஷங்களை கொடுத்தது. ஸோ எப்பவுமே லேர்னிங் என்னுடைய முக்கியமான இதாக இருந்தது. மூளையை நான் லேர்ன் மோட்லேயே தான் நான் வச்சுக்குவேன். மற்றவங்க சொல்றத நான் பாதிக்க விட மாட்டேன். ஏதோ கற்றுக்கொள்ளணும்னா கற்றுக்கொள்வேன். உலக மக்கள் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். நான் ஏதோ ஒன்று உலக பிரகாரமா நான் நாலேஜபிளா இருக்கேன்னா அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தது தான். ஒரு லேடியா நான் மற்றவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அல்லது நான் ஒரு லேடியா நம்ம எப்படி மற்ற ஆப்போசிட் செக்ஸ் மெம்பர்ஸோட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படி அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய எச்சரிக்கை பண்ணாங்க. காஷியஸாக எப்படி இருக்கிறது அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல நான் கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அடிக்கடி போவேன். எனக்கு பணம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் நிறைய பணங்களை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு அதிகமாக நான் போவேன். தப்புலாம் பண்ண மாட்டேன். அடிக்கடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போகிறது உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது போல் எதிர்ப்பாளினரோட பழகலாம், நல்லா ஜாலியாக கூட நம்ம பேசலாம். பட் எல்லாத்துக்குமே எல்லைகள் நம்ம கற்பித்து கொள்ளணும் அப்படிங்கிறது அதெல்லாம் கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நான் கற்றுக்கொண்டேன். ஸோ நான் 16 இயர்ஸ்லேருந்து நான் வெளியே தான் இருக்கேன். அதான் வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கேன். பட் ஐ பீன் லேர்னிங் ஆல் த டைம். அதில் ஒரு 21 இயர்ஸில் கர்த்தர் என்ன ஒரு முழுமையான ஒரு விசுவாசியா, முழுமையான ஒரு என்ஜினியராக கர்த்தர் என்ன உருவாக்குறாரு. அவரை தரிசிக்கமோ அவருடைய அந்த அளவுக்கு என்ன பரிசுத்தப்படுத்தினாரு. என்னுடைய வரங்களை உபயோகிக்க என்னை ஒப்பு கொடுக்க வச்சாரு. அதாவது நம்ம வீண் பேச்சு பேச மாட்டோம், தீர்மானமா இருக்கணும். அப்பதான் நம்மளால அந்த வரங்களை நம்ம பயன்படுத்த
முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய கை கால்களை கட்டிட்டு ஒரே இடத்துல இருக்கணுமா இருக்கும் தேவனுடைய ஊழியத்தில். அதுமாரி கர்த்தருடைய வார்த்தை தவிர நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு தீர்மானமாக இருக்கக்கூடிய காரியங்கள். அந்த பலவிதமான சோதனைகள் வந்தால் என்னுடைய ஹஸ்பண்டையும் மற்றவங்களையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். பயங்கரமான சூழ்நிலை இருந்தால் கூட நான் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருந்து நான் ஜெயிச்சிருக்கேன். அதுபோல் கர்த்தரை என்னை சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டு ரட்சிச்சு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படி சொல்றது அது ஒரு நல்ல பயிற்சி. அது என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்பணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது தூதன் இறங்கி நம்மளை விடுவிக்கிறத நம்ம பார்க்கலாம். அது வெற்றி ஏன் எனக்கு இல்லை அப்படின்னா இவைகள் தான் காரணம். எல்லா சூழ்நிலையும் நம்ம நம்பலை, ஏதோ காரியத்தில் கீழ்ப்படியலை. மூணாவது எல்லாவற்றிலும் நம்ம தீர்மானமாக கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு தீர்மானமாக நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு தோல்விகள் நேரத்துக்கு வாய்ப்பு ஷேர் பண்ணுவேன்.